சரி, உன்னோட மனைவி உன் கூட சண்டை ஓட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு என்ன? ஆனா உன்னோட மனைவியோட ஃப்ரெண்டு வந்து நயன்தாரா. நாகேந்திரா இல்லையா? நயன்தாரா சொல்லுச்சுன்னா உன் வீட்டுக்காரம்மா கேட்கும். ஆனா நீ போய் உன் வீட்டுக்காரம்மா இல்ல நயன்தாராட்ட போய் கேட்குற, நயன்தாரா இருப்பா நயன்தாரா, இந்த மாதிரி என் மனைவி சண்டை விட்டு போயிட்டா, நீ சொன்னா கேட்பா, அதனால நயன்தாரா நீ போய் சொல்லு. நயன்தாரா கேட்குது. என்ன கேட்குதுன்னா, ஏன் உன் பொண்டாட்டி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போச்சு நயன்தாரா கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லு. ஏன் பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. சரி, நான் போய் கூப்பிட போனதுக்கு யாரை கூப்பிட போற? என் பொண்டாட்டிய. சரி, நகேந்திரா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏய், உன் பொண்டாட்டி நகேந்திரா வீட்டுக்கு போயிருச்சு. ஆமா. ஆனா நயன்தாரா சொன்னாதான் உன் மனைவி கேட்கும். ஆனா நீ வந்து அங்க போக கூடாது, நயன்தாரா வீட்டுக்கு போய் நயன்தாராட்ட எப்படி பேசுவ? அதாவது அவங்க பேரை சொல்லி நகேந்திரா என்ற பொண்டாட்டிய நீங்க கோளார பேசி. பெரிய புலவரு நகேந்திரா. ஏய் இருப்பா தலைவா, பழைய சில்க் சிமிதாலாம் தெரிஞ்ச இடத்துல சில்க் இதெல்லாம் தெரிஞ்ச இடத்துல நகேந்திரா. சில்க் சிமிதா தெரிஞ்ச இடத்துல நயன்தாரா வச்சுன்னா யாருக்கா தெரியுமா? சும்மா போய் ஆகிட்டு புது நடிகை தானா? புது நடிகையா? என்னம்மா முடிவு? பொண்ணா ஏமா வாமா போமான்றது ஏண்டி அதுவும் பேசக்கூடாதா? நகேந்திரா என் மனைவி கோச்சிட்டு போயிட்டா. நகேந்திரா விட்டுரு தலைவா. பழைய சில்க் சிமிதாலாம் தெரிஞ்ச இடத்துல சில்க் இதெல்லாம் தெரிஞ்ச இடத்துல நகேந்திரா. சில்க் சிமிதா தெரிஞ்ச இடத்துல நயன்தாரா வச்சுன்னா யாருக்கா தெரியுமா? சும்மா போய் ஆகிட்டு புது நடிகை தானா? புது நடிகையா? அம்மா என்னம்மா முடிவு? பொண்ணா ஏமா வாமா போமான்றது ஏண்டி அதுவும் பேசக்கூடாதா? நகேந்திரா அது எப்படிதான் நீ தெளிவா சொல்றது? ஏய் நல்லா தெளிவா சொல்றப்பா. அட சும்மா இருங்க, தெளிவா தானே சொல்றாரு. அது தேவையில்லைங்க. அவர் நயன்தாரா சொன்னாலும் சரி, மகேந்திரா சொன்னாலும் சரி. ஆமா. ஆனா எனக்கு தேவை நான் சொல்ற டைலாக் தான் நீ அங்க பேசணும். முன்னாடி கதையை சொல்லிட்டேன். நீ போய் நயன்தாரா ஆமா என்னோட மனைவி சண்டை ஓட்டு கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நயன்தாரா மூணாவதோட நயன்தாரா நீ தான் வந்து பேசி எங்களை சேர்த்து வைக்கணும். சரி. நகேந்திரா என் மனைவி கோச்சிட்டு போயிட்டா. நகேந்திரா விட்டுரு இல்ல இருடா யாவது பேசாத. நகேந்திரா என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நகேந்திரா அவங்க பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருச்சு. அத பேசி நீங்க சமாசரணம் பண்ணி அனுப்பி விடுங்க. நகேந்திரா நீங்க தான் அதுக்கு. நகேந்திரா நான் சொன்னது நகேந்திராவா? சரி நகேந்திரா சரி இருக்கட்டும். ஆனா நயன்தாரா கேக்குது, ஏன் உன் பொண்டாட்டி சண்டை ஓட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருச்சுன்னு கேக்குது. அதுக்கு நீ என்ன சொல்றனா, பக்கத்து வீடு தான் சம்பந்தக்காரங்க இல்லையா? நடிகை சமந்தா. அவ யாரு? அவன் இல்ல, அவ பக்கத்து வீட்டு சமந்தாவை நான் சைட் அடிச்சிட்டேன். எங்க சொல்லு? பக்கத்து வீட்டு சம்பந்தாவை நான் சைட் அடிச்சுட்டேன். அதனால நயன்தாரா அவங்க கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி, இப்ப நயன்தாரா வந்து உன்கிட்ட கேக்குது. என்ன கேக்குது? ஏன் உன் பொண்டாட்டி சண்டை ஓட்டுட்டு மாமியா வீட்டுக்கு போச்சு அப்படின்னு கேட்டுருச்சு. இப்ப நீ சொல்லு. நகேந்திரா ஏன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி அவ பேர் என்னமோ மறந்துட்டனே, அந்த இடையில வருவாளே ஒருத்தி பேரை மறந்துட்டனே இடையில. ஐயோ மன்னிச்சுக்கம்மா. அந்த சம்மந்தான்ற ஒரு பொம்பளை. ஆமா சம்மந்தா நானும் இடையில சைட் அடிச்சிட்டேன். அது என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போய் உங்ககிட்ட வந்துருச்சு. எங்க போயிருச்சு? மாமியா வீட்டுக்கு போயிருச்சு. அத திருப்பி கொடுங்க. அத கேட்டதுக்கு திருப்பி கொடுங்கல்லப்பா. எப்படின்னா பேசி நீங்க அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேசி சமரசம் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க.
நாகேந்திரா நாகேந்திரா என் பொண்டாட்டி கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருச்சு. அத நீங்க சமாசரணம் பண்ணி சமாசாரம் பண்ணி நீங்க பேசி கொஞ்சம் விடுங்க, அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு. அப்புறம் அடுத்த கட்டணமா சொன்னீங்க. நயன்தாரா கேக்குது. நயன்தாரா வந்து என்ன கேக்குதுன்னா, எதுக்கு உன் பொண்டாட்டி சண்டை ஓட்டுட்டு போயிட்டா? நானும் அந்த சமாசாரா பொண்ணு அந்த பொண்ணை சைட் அடிச்சேன். சமாசாராவா? ஐயாரு சம்சாரம் இல்ல, சமாசாரம் இல்ல, சமந்தா. ஐயோ மன்னிச்சிருப்பா. திரும்ப சொல்லுவான். நயன்தாரா கேக்குது. எப்படி உன் பொண்டாட்டி எதுக்கு கோச்சிட்டு போச்சு? இப்ப நீ சொல்லு. சமந்தா பொண்ண நான் சைட் அடிச்சு பக்கத்து வீடு. சமாசாரா பக்கத்து வீட்டு பொண்ண பேரு சமாசாரா. ஃபர்ஸ்ட்ல இருந்து பக்கத்து வீட்டு பொண்ணு. ஏய் பக்கத்து வீடு, அந்த பக்கத்து வீட சொல்லுப்பா. சமாசாரம் பொண்ணு பக்கத்து வீட சொல்லு. சொல்லணும். பக்கத்து வீடு சொல்லு. பக்கத்து வீடு சமாசார பொண்ணு நான் சைட் அடிச்சிட்டேன். அது என் முண்டாட்டிக்கு உங்ககிட்ட கோச்சிட்டு வந்துருச்சுமா. பக்கத்து வீடு சமாசாரத்தை சமந்தா. சமந்தா அந்த பொண்ணை நான் சைட் அடிச்சேன். என் முண்டாட்டிக்கு கோவப்பட்டு உங்ககிட்ட கோச்சு வந்து அத நீங்க எங்களை வந்து என் மாமியார் வீட்டுக்கு கோச்சிட்டு போயிருச்சு. அதை நீங்க சமாசாரம் பண்ணி பேசி கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி, இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு. நயன்தாரா சரி, நகேந்திரா தான். இருப்பா. அவருக்கே ஓரளவுக்கு கொண்டு வரல. பேரை கொண்டு வர விடமா? பேர் கரெக்டா. நாகேந்திராவே வச்சுக்கோ. நயன்தாரா. ஏய் சூப்பர்ப்பா, கை விடுப்பா. வந்துருச்சுப்பா. ஏய் நயன்தாரா தான் வருது. இல்ல அந்த இளவரத்தை நாகேந்திரா சொல்லி தொலைற. நான் எவ்வளவு அழகா சொல்றேன். நயன்தாரா. நயன்தாரான்னு. ரெண்டாவது நாகேந்திரா தான் வருது. நயன்தாரா போது. நயன்தாரா கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அத நீங்க கொஞ்சம் சமாசாரம் பண்ணி. ஏற்கனவே அவங்க உனக்கு சம்சாரம் தான். நீ என்ன திரும்ப சமாராசம் பண்ணி? யாரு அவ? நமக்கு எப்படி சமாசாரமாவா? நயன்தாரா சம்சாரம் இல்லப்பா, ஓ பொண்டாட்டி தான் சம்சாரம். அப்ப உனக்கு நயன்தாரா வேற அவங்களுக்கு கட்டி வைப்பாங்களா? கேட்டது ஒரு குத்தமாடு. ஓங்கி அடிச்சா 52 வெயிட்ரா. ஓங்கி அடிச்சா 52 வெயிட். நோ ப்ராப்ளம். பாத்துக்கிறோம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட்ல சொல்லு. நயன்தாரா. சரி, நாகேந்திரா கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நீங்க அத பேசி எங்களை வந்து சமாசரணமா பேசி எங்களை வந்து சேர்த்து வைங்க. சரி, திரும்ப நயன்தாரா என்ன கேக்குது? நீங்க வந்து என்ன சொல்லுது அந்த அம்மான்னு தெரியலையே. அந்த அம்மா என்ன சொல்லுன்னு தெரியலையா? அந்த அம்மா கேக்குச்சே. ஐயோ, அவங்க நயன்தாரா கேக்குறாங்க, ஏன் உன் முண்டாட்டி கோவிச்சுக்கிட்டு? அந்த 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 பொம்பளை பிள்ளை, அது பேர் என்ன? அது நயன்தாரா என்ன கேக்குது சொல்லி. நயன்தாரா இந்த கேள்வி கேக்குதுன்னு. ஆமா, அந்த பொம்பளை பிள்ளை பேர் என்னமோ நம்ம நக்கீராவா? நம்ம நக்கீரா இல்லப்பா. சம்மந்தா. ஏப்பா எதுக்குப்பா அப்படின்னு என்ன ஏப்பா என்ன கதையா சொல்லிட்டு இருக்க? நயன்தாரா என்ன கேள்வி கேட்டுச்சு சொல்லு. நயன்தாரா இந்த கேள்வி கேட்டுச்சு. நயன்தாரா சொல்லு. நான் நக்கீராவை லவ் பண்ணேன். நக்கீரா இல்லையா? நக்கீராவா நஸ்ரியாவாயா? அப்புறம் அவ பேரு ஓ. ஏய் நான் பக்கத்து விட்டு அந்த பெண்ணு பேர் என்ன? பெண்மை பேர் என்ன? நயன்தாரா தான் சொல்லியாச்சு. நக்கீரா இல்லப்பா, சமந்தா. இப்ப சொல்லு. இப்ப வந்து கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருச்சுங்க. பக்கத்துல நக்கீரா அந்த பொண்ணை நான் லவ் பண்ணிட்டேன். ஒன் சைடா லவ் பண்ணேன்.
அப்படி சொல்லவா இல்லை சைட் அடிச்சுன்னு சொல்லவா? சைட் அடிச்சிருந்தா நோ ப்ராப்ளம். பக்கத்து வீட்டு சமந்தாவை சைட் அடிச்சேன். பக்கத்து விட்டு சமதாவை ரைட் அடிச்சேன். சமுதாவை ரைட் அடிச்சியா? சைட் அடிச்சேன். சமுதாவை நான் ரைட் அடிக்க வேணாம்னு நின்னு. சமந்தா சொல்லு. சமந்தா சமந்தா சொல்லு. ஏன் போனீங்கன்னு கேட்கும்போது நயன்தாரா எப்படி சொல்றது? நயன்தாரா என்ன கேள்வி அடிச்சு சொல்லு. நயன்தாரா இந்த கேள்வி ஏன் போனாங்க அப்படின்னு கேட்கல. இல்ல இப்ப நான் வந்து நயன்தாரா வந்து ஏன் உன் முன்னாடி கோச்சு போன்னு கேக்குது அப்படின்னு நான் நீ என்கிட்ட சொல்றேன். அப்ப எப்படி சொல்லுவ? கோச்சிருவேன். அது வந்து நான் பக்கத்து விட்டு நகேந்திராவை லவ் பண்ணேன். நயன்தாராவை நீ எங்கே லவ் பண்ண? சமந்தாவை தான் சைட் அடிச்சா? அதான் ஒண்ணும் இல்ல. கேட்டாங்க. கேட்டதுக்கு யாரு கேட்டா? நகேந்திரா கேட்டாங்க. நகேந்திரா கேட்டுருச்சு. கேட்டாங்க. கேட்டதுக்கு நான் பக்கத்து விட்டு அந்த பெண்ணு பேர் தானே அடிச்சுக்கணும். எத்தனை தடவை உனக்கு சொல்றது? கரும பிடிச்ச பச்சை வார்த்தை. ஆமான்ற பக்கத்து விட்டு சம்பந்தா ஏதாவது நல்ல பேரா சொல்லிக்கலாம். சரி, அந்த பிள்ளை வந்து எந்த பிள்ளை சொல்லக்கூடாது. நகேந்திரா அந்த பிள்ளை எந்த பிள்ளை? எங்க வீட்டுக்காரம்மா. சரி, நகேந்திரா எங்க வீட்டுக்கார பிள்ளை கோவிச்சுக்கிட்டு மாமியா வீட்டுக்கு போயிருச்சு. ஓகே, நயன்தாரா நீ ஏப்பா அப்படின்னு கேக்குது. என்ன நீ இல்ல போலன்னு கேக்குதா? போய் கூட்ட வேண்டியதானே போய். இரியா நீ யோசிக்க விடு. அதுக்கு இருங்க கேக்குது. அதுக்கு யாரு கேக்குறது? நகேந்திரா. நயன்தாரா கேக்குது. நயன்தாரா கேட்டுச்சு. பக்கத்து வீட்டு நீ மாமியா புரியாத பேரத்துல எனக்கு சட்டான்னு கொண்டு வர முடியல. சரி ஏதாவது பேரை ஏதாவது மாத்துங்க. சம்பந்தாவை சைட் அடிச்சேன். அது என் பொண்டாட்டிக்கு பொறுக்கல. கோவம் சண்டை போட்டு மாமியா வீட்டுக்கு போய் நீங்க ஏதாவது சமசரணம் பண்ணி நீங்க கொஞ்சம் பேசி அனுப்பி விடுங்க மேடம். சரியா மேடம்? சந்தோஷம் மேடம். நான் பேசணும்னா ஒன்றும் புரியல. கிளம்புகையா தம்பி கிளம்புங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது?